இருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மாம்பழம் வச்சு மேங்கோ ஃப்ரூட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரூட்டி அட்டை டப்பாவில் வாங்கி 10 ரூபா வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ இதுவே நம்ம வீட்டிலே நம்ம செய்யலாம். செஞ்சுட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ராமேங்கவும் கொஞ்சம் போட்டுக்கணும், அதாவது பச்சை மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மூக்கு மாங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை தோல் சீவிட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்லைஸ் இதில் சேர்த்துக்குவோம். இதை இப்போ தோல் சீவி கட் பண்ணிக்குவோம். இதுக்கு நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் இது நம்ம குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாம்பழத்தை தோல் சீவி நறுக்கியாச்சு. அது மாதிரி மேங்கோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கத்தில் இந்த பாதி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கால்வாசி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கணும். மாம்பழம் கூடுமான வரைக்கும் நல்ல பழுத்த பழமாக இருக்கட்டும். அது காயும் ரொம்ப புளிக்கிற காயாக இல்லாமல் ஓரளவுக்கு மிதமான காயாக இருந்தால் சும்மா ஒரு 50 கிராம் உள்ள அளவில் சேர்த்துருக்கேன். இது ஒரு மாம்பழம். இதை இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். குக்கர் பாருங்கள், மாம்பழம் அன்றைக்கி மாங்காய் பச்சடி வச்சனால குக்கர் நல்லா ப்யூர் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை போட்டு நம்ம விழுத அரைச்சிட்டு கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்துக்குவோம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது அப்படி குக்கரில் ஒரு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாம்பழக்கூழ் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நீங்கள் சும்மா பாத்திரத்தில் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் குக்கரில் போட்டால் நல்லா மசிஞ்சிரும் அப்படிங்கிற போட்டேன். அது மாதிரி பழம் ரொம்ப நார் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நாராக இருந்துச்சுன்னா இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த பல்பெல்லாம் நல்லா அரைச்சி மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இதை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ இந்த தண்ணியை நம்ம அதோடு சேர்த்து கலந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளோட மாம்பழ சதைப்பகுதியை நல்லா அரைச்சி எடுத்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஃபில்டரில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்குவோம். இந்த தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதைத்தான் நம்ம ஊற்றி பத்தலைனா கரண்டினால் நல்லா கிளறி விட்டு அந்த பல்பெல்லாம் கீழே இறங்குற அளவுக்கு வடிகட்டிக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடிகட்டின மேங்கோ பல்ப் இப்படி வடிஞ்சிருச்சு. இந்த சீனி தண்ணி, அதாவது நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி தான் நம்ம இந்த வடிகட்டணும். அப்போ தான் அது இறங்கும், இல்லைன்னா இறங்காது. கொஞ்சம் அப்படியே நைஸாக கிண்டி விட்டுனிங்கன்னா சூப்பராக கீழே இறங்கிடும். கொஞ்சம் அந்த பல்ப் அரைக்காமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம வடிகட்டி இப்படி எடுத்துடணும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஃப்ரூட்டி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்ல கூலான ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இதில் ஊற்றி கலந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரூட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வந்திருக்கேன். இது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல 2 டம்ளர் ஊற்றிருக்கோம். சூப்பராக நம்மளோட மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. நீங்கள் முதல்ல அரைச்சிட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்ம ஆறினோடனே அரைச்சி வடிகட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடியும் வேலை. இப்போ சர்க்கரையும் உங்களுக்கு அந்த கொதி தண்ணியிலே கரைஞ்சிரும். கூடுமான வரைக்கும் அந்த மாம்பழம் நாராக இல்லாமல் அந்த மஞ்சள் வாசம் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நார் இல்லாத மாம்பழம் ஒரு மாதிரி மஞ்சள் ஸ்மெல்லாம் அடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பழமாக பார்த்து, பழுத்த பழமாக பார்த்து எடுத்திங்கன்னா அந்த மாதிரி சூப்பரான ஃப்ரூட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதை கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுவே தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு மாம்பழம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றா சாப்பிட முடியாட்டி நாளைக்கு கூட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸை நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது. நல்லா அடியில் கலந்து விட்டுட்டு ஊற்றிடுங்க, ஏன்னா திக்காக அடியில் கொஞ்சம் உடஞ்சிக்கும். உங்களுக்கு இன்னும் கூலிங்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். சூப்பரான நம்மளோட ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட மாம்பழம் வச்சு பண்ண ஃப்ரூட்டி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இந்த வெயிலுக்கு சில்லுன்னு குடிச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. சூப்பரான நம்மளோட மேங்கோ ஃப்ரூட்டி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கூலிங்காக ஃப்ரிட்ஜில் இன்னும் 1 ஹவர் வச்சுட்டு எடுத்து குடித்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு அது போக இன்னும் அந்த ஒரு மாம்பழத்துக்கும் அந்த 1/4 பகுதி மாங்காய் போட்டதுக்கும் பாருங்கள் 100 கிராம் சர்க்கரைக்கும் இன்னும் 1.5 கிளாஸ் இருக்கும் போல் மிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.